வணக்கம் தோழர்களே, தோழிகளே. மரணக்கிணறு கதையின் முதல் பாகத்தில் நாம் இதுவரை பார்த்தது நம் கதையின் கதாநாயகி சுஜிதாவின் அறிமுகம்தான். ஆனால் இனி அவள் என்ன செய்கிறாள் என்று இரண்டாம் பாகத்தில் காண்போம். வாருங்கள், கதைக்குள் பயணிப்போம். இக்கதையின் தலைப்பு மரணக்கிணறு, இரண்டாம் பாகம். அந்த கிணற்றை சுற்றி மஞ்சள் தண்ணீரால் வட்டமிட்டு விளக்கேற்றி பூஜை செய்து எல்லா வகையான அசைவ உணவுகளும் சமைத்து படையலாக வைக்கப்பட்டிருந்தது. ஊர் மக்கள் கூடி இந்த கிணற்றின் பக்கம் யாரும் வரக்கூடாது, இந்த இடம் தடை செய்யப்பட்டுள்ளது, அதையும் மீறி யாரேனும் இங்கு வந்து உயிர் சேதாரம் ஏற்பட்டால் ஊர் பொறுப்பாகாது என ஊர் தலைவர்கள் பஞ்சாயத்தில் பேசினார்கள். இதையெல்லாம் கேட்ட சுஜிதாவிற்கு இந்த கிணறு ஏதோ பெரும் இரகசியத்தை தன்னுள் அடக்கி வைத்து இருப்பதாக தோன்றியது. கிணற்றினால் ஏற்பட்ட 5 மரணங்களில் ஒருவர் சுஜிதாவின் பக்கத்து வீட்டு வேலன் அண்ணன். அவன் இவளின் நல்ல நண்பன். அவன் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவன் வீட்டில் வளர்க்கும் கோழியை தேடி கிணற்று பக்கம் சென்றபோது அந்த கிணற்றில் ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டது. திடீரென்று கிணற்றிலிருந்து வெளிச்சம் தென்பட்டது. நான் அதை பார்த்து பயந்து ஓடி வந்து விட்டேன் என என்னிடம் கூறினான். அவன் கூறிய 2 நாட்களுக்கு பின் அவன் அந்த கிணற்றின் படியில் இறந்து கிடந்தான். அதை நினைவுபடுத்திய சுஜிதாவுக்கு ஒரு யோசனை வந்தது. ஒருவேளை வேலன் அந்த கிணற்றில் ஏற்பட்ட சத்தத்தை ஆராய சென்று இருப்பானோ? அந்த கிணற்றின் இரகசியத்தை காக்க முயற்சிப்பவர்கள் அவனை கொலை செய்து இருப்பார்களோ என்ற எண்ணம் அவள் மனதில் இன்று தோன்றியது. ஊர் மக்கள் மூட நம்பிக்கையால் மதியிழந்து இருக்கிறார்கள். இவர்களிடம் சொல்லி பயனில்லை, நாமே இதை ஆராயலாம் என்று எண்ணினாள் சுஜிதா. அதற்கு யாருடைய உதவியை நாடலாம் என்று யோசித்த போது அப்போதுதான் இந்த கதையின் நாயகன் மகேந்திரன் பற்றிய நினைவு வந்தது. மகேந்திரன் இவ்வூரில் கால் வைத்து 1 வாரம்தான் கடந்திருந்தது. இவ்வூரின் விவசாய நிலங்களின் தரத்தை ஆராய்ந்து எத்தகைய விவசாயம் சால சிறந்தது என கண்டறிந்து ஆராய்ச்சி கட்டுரை தீசியஸ் எழுத வந்திருக்கும் வேளாண் துறை சார்ந்த பல்கலைக்கழக மாணவன், அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அவன் அவ்வூரார் கடைப்பிடிக்கின்ற வினோத பழக்க வழக்கங்களை தன் செல்போனில் வலைத்தளத்தில் பதிவு செய்து கொண்டிருந்தான். இந்த மதியில்லா மக்களிடையே புரட்சி சிந்தனை மிகுந்த சுஜிதாவின் அறிவு அவனை மெய்சிலிர்க்க வைத்தது. அவளின் கிராம சாயல் மிகுந்த நேர்த்தியான அழகு முகமும் நேர்கொண்ட பார்வையின் தீட்சண்யமும் கருத்துடன் பேசும் வார்த்தைகளும் உயரிய சிந்தனையும் அவனுக்கு அவளை பிடிக்க செய்தது. மகேந்திரன் தொழில்நுட்ப டெக்னாலஜி சார்ந்த கருவிகளை கையாள்வதை கவனித்த சுஜிதா, இவன்தான் கிணற்றின் மர்மத்தை ஆராய தனக்கு பெரும் உதவியாக இருப்பான் என்பதை அறிந்து அவனிடம் போய் பேச முற்பட்டாள். கிணற்றுக்கு சில மைல் தொலைவில் இருக்கும் ஒரு விவசாய நிலத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த மகேந்திரனை நோக்கி சுஜிதா வருவதை கண்டவன் மிகவும் பதட்டமாய் மாறினான். இனி என்ன நடக்கும், எப்படி மகேந்திரன் சுஜிதாவிற்கு உதவுவான் என அடுத்த 3ஆம் பாகத்தில் காணலாம். நன்றி, வணக்கம். மர்மம் தொடரும்.